நீங்க ஜிம்முக்கு போறவங்களா? அல்லது வெயிட் லாஸ் பண்றவங்களா? உங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபிய உங்க மெனுவுல ஆட் பண்ணிக்கங்க. செய்யலாமா? நான் ஒரு 15 வெண்டைக்காய நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி இல்லாம நல்லா கிளீனா டவல்ல தொடச்சிட்டு, இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெயில தான் இந்த ரெசிபி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதோட ஆட் பண்ணிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண இஞ்சியும் பொடியாக சாப் பண்ண பூண்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆயிலில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வந்து காய் வெந்து வரட்டும். காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு 250 கிராம் கெட்டி தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு விஸ்கில் நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த தயிர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காயை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த தயிர் கூடயே ஆட் பண்ணிடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி, அந்த வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை அதையும் இதோட சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சப்பாத்தி கூட இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி ஒரு அருமையான காம்பினேஷன். மதிய லஞ்சுக்கு சூடான சாதத்தோட இதை போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூட் ஆகும், லஞ்சுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.